இல்லை ராபர்ட், அவரோட நேமை யூஸ் பண்ணாமல் என்னோட பழைய ஐடென்டிட்டி இல்லாமல் சுயமாக வாழ போகிறேன்னு தாத்தா கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி உங்களை கூட்டிகிட்டு போக முடியும்? உங்ககிட்ட வந்து உண்மையை சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. என்ன ஆனாலும் என் கூட தான் வரணும்னு அடம்பிடிப்பீங்க. அதான் உங்ககிட்ட கூட சொல்லாமல் இங்கே வந்துட்டேன். உங்கள் புண்ணியத்தில் தான் நான் சொந்தமாக ஒரு ஹைடெக் பார் வச்சு நடத்துகிறேன் சொன்ன ராபர்ட். அப்புறம் நம்ம பிரசன்னா அவனோட பாடி கார்டு கம்பெனியை ரொம்ப பெருசாக டெவலப் பண்ணிட்டான். அவங்ககிட்ட ஜென்ஸ் லேடிஸ்னு டேலண்டடான பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பாஸ், உங்களுக்கு எப்போவாவது செக்யூரிட்டி தேவைப்பட்டா கூட நம்ம பிரசன்னா ஏற்பாடு பண்ணி தருவான் என்று பிரசன்னாவை கை காட்டி கிண்டலாக கூறினான். அதை கேட்டு பிரசன்னா அமைதியாக சிரித்தான். ராபர்ட் எப்பொழுதும் கலகலப்பான பேர்வழி என்றால் பிரசன்னா அதற்கு நேர் ஆப்போசிட். எண்ணி எண்ணிதான் வார்த்தைகளை பேசுவான். அவனை பார்த்தால் ஒரு பாடிகார்டு கம்பெனியை வைத்திருப்பவன் போல் இல்லை. ரொம்பவே நார்மலாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போலத்தான் இருந்தான். சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் என்று ஹரிஷ் சொல்ல, பாஸ், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரத்துக்கு ரெடியாக இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரசன்னாவிடமிருந்து வேகமாக பதில் வந்தது. நீங்கள் எங்களுக்கு பண்ணதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை பாஸ். தீபக் சொல்ல பிரசன்னா வேகமாக தலையாட்டினான். அதன் பிறகு அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததில் நேரமாகிவிட ஹரிஷ் வீட்டுக்கு போகாமல் தீபக்கின் 5 ஸ்டார் ஹோட்டலிலேயே தங்கினான். ஹரிஷுக்காக அந்த ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூட் ரூமை கொடுத்த தீபக் அவனை பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டான். சந்தனாவை மேரேஜ் செய்த பிறகு ஹரிஷ் வீட்டை விட்டு வெளியே தங்குவது இதுதான் முதல் முறை. அடுத்த நாள் காலையில் ஹோட்டலில் இருந்து கிளம்பிய ஹரிஷ் வீட்டிற்கு போகாமல் நேராக தியானா மீடியாவிற்கு சென்றான். நேற்று நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போக முடியல. இப்போ சந்தனா கிட்ட என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? நேற்று ஹோட்டலில் நடந்ததை பற்றி கிராஸ் கொஸ்டின்ஸ் வேற கேட்பாளே. அதற்குள் திலகாவே அவனுக்கு கால் செய்தார். ஹரிஷ், நீ நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு திரும்பி வரலன்னு சந்தனா சொன்னா, எங்கே போன கேட்ட திலகாவுடைய வாய்ஸ் வழக்கத்திற்கு மாறாக சாஃப்டாக இருந்தது. என்ன இன்னைக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கு. சூரியன் எதுவும் ஈஸ்ட்டுக்கு பதிலாக வெஸ்ட்டில் உதிச்சிருச்சா? நம்ம போய் தொலைஞ்சா நிம்மதின்னு நினைப்பாங்க. இவ்வளோ அக்கறையாக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. யோசித்த ஹரிஷுக்கு முதல் நாள் ஹோட்டலில் நடந்த விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தது. ஓ, இது அந்த 2 lakhsக்கான சைடு எஃபெக்டா? இப்போதான் புரியுது. மனதிற்குள் நினைத்து சிரித்த ஹரிஷ், என் பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்ததால நைட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதான் அவனோட பிளேஸ்லேயே ஸ்டே பண்ணிட்டேன் என்றான். ஓ ஓகே, அப்புறம் நான் உன்னோட பேரண்ட்ஸை செக்கப்புக்காக கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேனே, அது என்னாச்சு? நாளைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், நீ அவங்களை கூட்டிகிட்டு வரியா என திலகா கேட்டார். அவர் திரும்பவும் இதை பற்றி பேசியதும் ஹரிஷ் முகத்தை சுளித்தான். இதில் அவனுடைய பேரண்ட்ஸை இன்வால்வ் செய்வதில் அவனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை. ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்தவன், சரிங்க அத்தை, என்னோட பேரண்ட்ஸை நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வர சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு உங்களையும் சந்தனாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம எல்லாரும் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்டயும் பிரச்சனை இருக்கலாம்ல, அதனால் நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்று சாதாரணமாக கூற திலகாவின் முகம் சிவந்தது. ஹரிஷ், என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவர் கோபமாக கேட்க, அது எப்படிங்க அத்தை, உங்களுக்கு ஒரு நியாயம், என் பேரண்ட்ஸுக்கு ஒரு நியாயமா? முதல்ல நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் அவங்கள எடுக்க சொல்கிறேன். முதலில் கிண்டலாக சொன்ன ஹரிஷ் பின்பு குரலை சீரியஸாக மாற்றிக்கொண்டான். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோட பேரண்ட்ஸை இதுக்குள்ளே இழுத்து விட எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது என்று அவன் சொன்னதை கேட்டு திலகா திகைத்து போனார். இது நிச்சயமாக பழைய ஹரிஷ் இல்லை. அவருடைய மனது எச்சரித்தது. என்ன ஹரிஷ், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? திலகா கேட்க, இனிமே அப்படித்தான். நாளைக்கு நாம் எல்லாரும் போய் செக்அப் பண்ணிட்டு வரோம், அவ்வளவுதான் விஷயம். நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால் ஃபோனை கட் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான் ஹரிஷ். அப்பொழுது அந்த ஆஃபீஸ் ரூம் கதவை தட்டி விட்டு உள்ளே வந்த நிக்கிதா, சார், ஏஜே கம்பெனிலிருந்து மிஸ்டர் கார்த்திக் வந்திருக்காரு, ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசணும்னு சொல்கிறாரு, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் என்று கேட்டாள். ஏற்கனவே திலகா பேசிய விஷயத்தால் கடுப்பில் இருந்த ஹரிஷுக்கு கார்த்திக்கின் பெயரை கேட்டதும் டென்ஷன் கூடியது. இன்னொரு தடவை அந்த கார்த்திக் இந்த கம்பெனிக்குள்ளே வந்தா அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் ஏஜே கம்பெனி கூட எந்த டீலிங்கும் வச்சுக்க மாட்டோன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. அவங்க நம்ம கூட டீல் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அங்கிருந்து சந்தனா மட்டும்தான் அது சம்மந்தமாக பேச வரணும். வேற யார் வந்தாலும் நம்ம சைடில் இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம். இதை கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க ஹரிஷ் சொல்ல நிக்கிதா தலையாட்டினான். ஹரிஷுக்கு தலை வலிப்பது போல இருக்க கண்களை மூடி பின்னால் சாய்ந்து கொண்டான். அப்படின்னா கார்த்திக் கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாமா? அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டுமா? நிக்கிதா கேட்க, ஆமா என்று மட்டும் ஹரிஷிடமிருந்து பதில் வந்தது. தியானா மீடியாவின் வெயிட்டிங் ரூமில் ரொம்ப நேரம் காத்திருந்த கார்த்திக் அவனை யாருமே கண்டுகொள்ளாததால் கடுப்புடன் எழுந்தான். அப்பொழுது அவனுடைய பாட்டி அனுராதாவிடமிருந்து அவனுக்கு ஃபோன் வந்தது. கார்த்திக், நீ அங்கிருந்து உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. பாட்டியின் வாய்ஸ் இறுக்கமாக ஒலிக்க கார்த்திக் புரியாமல் விழித்தான்.
காலையில் அங்கிருந்து கிளம்பும்போது பாசிட்டிவாக தானே பேசினாங்க. இப்போ என்ன அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அனுராதாவின் வீட்டில் ஏஜே ஃபேமிலியின் முக்கியமான மெம்பர்கள் கூடி இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் செய்வது என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். அங்கிருந்து திரும்பி வந்த கார்த்திக் அவனுக்கு பதில் சந்தனா தான் வர வேண்டும் என்று தியானா மீடியாவில் இருந்து ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருப்பதை அறிந்து ஆத்திரமடைந்தான். அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? கார்த்திக் கொஞ்சம் அமைதியாரு, இங்கே பெரியவங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல என்று அவனை சத்தம் போட்டு உட்கார வைத்தார். ஆண்டி, தியானா மீடியாவோட CEO கார்த்திக் வேண்டான்னு சொல்லிட்டு ஏன் சந்தனாவை சூஸ் பண்ணுறாரு? அவங்க 2 பேருக்கு இடையில் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப்? சந்தனாவிற்கும் அந்த CEOக்கும் இடையே என்ன ரிலேஷன்ஷிப் என்று சரியாக தெரியாமல் அவளை அனுப்ப வேண்டாம் என்று நினைத்தார்கள். அதனால் கார்த்திக்கிற்கு பதிலாக மற்றொரு பெண்மணியை தேர்ந்தெடுத்தனர். அந்த லேடி தான் அடுத்த நாள் தியானா மீடியாவிற்கு போவதாக இருந்தார். அதே நேரத்தில் ஹரிஷ் கம்பெனியிலிருந்து தன்னுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வீட்டிற்கு கிளம்பினான். அவனை பார்த்ததும் சந்தனாவின் முகத்தில் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் தெரிந்தது. என்ன கண்ணெல்லாம் ரெட் கலரில் இருக்கு, நைட்டு தூங்கலையா என்று சந்தனா கேட்க, ஆமாம் நைட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்ததில் தூங்க நேரம் ஆயிடுச்சு. ஹரிஷ் மெதுவாக பதில் சொன்னான். ஓ, அதனால தான் சார் வீட்டுக்கு வர்றது கூட மறந்துட்டீங்களோ? சந்தனா நக்கலாக கேட்டாள். இல்லை, நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே இங்கே வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நினச்சேன் சமாளித்த ஹரிஷ். சரி, பாட்டிக்கிட்ட இருந்து உனக்கு கால் வந்துச்சா என்று திடீரென்று சம்பந்தமில்லாமல் கேட்டான். அதை கேட்டு முகத்தை சுழித்த சந்தனா, அவங்க ஏன் எனக்கு கால் பண்ணணும்? நீ என்ன பேச்சை மாற்ற ட்ரை பண்ணுறியா என்றாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் சொன்ன ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது. நான் அவ்வளோ சொல்லியும் என் வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்கலையா என்று கோபமாக நினைத்தான். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் தீபக்குக்கும் உனக்கும் எப்படி பழக்கம்? சந்தனா கேட்க ஹரிஷ் முழித்தான். ஆஹா, மறந்துட்டா போலன்னு நினச்சா கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்குறாளே, இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்கலாம் யோசித்தவன், அதான் என்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு நேற்று அவனே சொன்னால பேபி. ரொம்ப வருஷம் கழித்து நேற்று தான் மீட் பண்ணோம். நீ சொல்கிறது என்னால் முழுசாக நம்ப முடியல. இருந்தாலும் நேற்று அந்த தீபக் உன் கூட க்ளோஸாக பேசினதை பார்த்தா நம்பி தான் ஆகணும் போல். இவனை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நேரம் பார்த்தா எதுக்குமே யூஸ் இல்லாத வேஸ்ட் ஃபெல்லோ மாதிரி இருந்தான். அப்புறம் திடீர்னு 4 crores பணத்தை சிங்கிள் பேமெண்ட்டாக கொண்டு வந்து அசால்ட்டாக நீட்டுறான். நேற்று அந்த ஹோட்டல்லையும் 2 lakhs பில்லை எந்த தயக்கமும் இல்லாமல் கட்டுறான். இப்போ என்னடானா குழந்தை மாதிரி எனக்காக சமைக்கிறதுக்கு ஓடுறான். நான் இவனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் ஹரிஷ்கிட்ட இருக்கிறதா இந்த கொஞ்ச நாளாக எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதான் ஏன்னு தெரியல. நான் என்ன கேட்டாலும் ஹரிஷ் அதுக்கு ஒரு பதிலை தயாராக வச்சிருக்கான். நான் இப்போ என்ன பண்ணுறது? சந்தனா குழப்பத்துடன் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். அப்போது வீட்டிற்குள் வந்த திலகா ஹரிஷ் கிச்சனில் இருப்பதை பார்த்தார். காலையில் அவன் பேசியது ஞாபகம் வர அவருடைய முகம் கோபமாக மாறியது. அவர் வேகமாக செருப்பை உதறிவிட்டு உள்ளே வருவதை பார்த்த சந்தனா, என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க என்றாள். என்ன பண்ணுறது, இங்கே சில பேருக்கு நன்றினா என்னன்னு கூட தெரியறதில்ல சொன்ன திலகாவின் பார்வை கிச்சனில் இருந்த ஹரிஷின் மீது இருந்தது. அதை சந்தனா புரிந்து கொண்டாள். என்னாச்சுமா, ஹரி என்ன பண்ணா? நீ ஏன் அவன் மேலே இவ்வளோ கோவமா இருக்க என்று குரலை தனித்து கொண்டு கிசுகிசுப்பாக கேட்டாள். ஹரிஷிற்கு கேட்காமல் இருக்க வேண்டும் என்று சந்தனா நினைப்பதை கவனித்த திலகா முகத்தை சுருக்கினார். எல்லாம் உங்கள் குழந்தை விஷயமா தான். டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணியும் குழந்தை தங்காததுனால அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூ இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். அதான் அவரோட பேரண்ட்ஸை டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? திலகா முடிக்காமல் நிறுத்த, அம்மாவை கோவப்படுத்துகிற அளவுக்கு அப்படின்னா சொல்லியிருப்பான். சந்தனா ஆர்வமாக பார்த்தாள். கூடவே அவளுடைய அம்மாவின் பேச்சை கேட்டு அவளுக்கு கோபமும் வந்தது. முதல்ல நான் டெஸ்ட் பண்ணிக்கணுமா, அதுக்கப்புறம் வேணா அவனோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரானாமா. என்கிட்டயே எவ்வளோ தெனாவட்டா சொல்கிறான்னு தெரியுமா? திலகா கூறுவதை கேட்ட சந்தனாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன, ஹரிஷ் அவ்வளோ தைரியமாக பேசினானா? ஒரு வகையில் சந்தனா இந்த ஹரிஷைத்தான் எதிர்பார்த்தாள். என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ ரொம்ப சந்தோஷமாக முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க திலகா அவளிடம் கத்த. அம்மா, ஃபஸ்ட்டு உங்களை யார் இந்த விஷயத்தில் இவ்வளோ அவசரப்பட சொன்னது? அதுவும் எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் என்னோட மாமியார் மாமனார்லாம் இழுத்து விட பார்க்குறீங்க? நானே இங்கே 1008 பிரச்சனையில் இருக்கேன். இதுக்கிடையில் இந்த குழந்தை ரொம்ப முக்கியமா? நான் குழந்தை வேண்டான்னு சொல்லலை, அதுவாக வரும்போது வரட்டும். தயவு செஞ்சு அது வரைக்கும் எங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருங்க சந்தனா கடுகடுப்புடன் கூற, கிச்சனில் இருந்து அதை கேட்ட ஹரிஷுக்கு உற்சாகமாக இருந்தது. என்ன, நான் அவசரப்படுறேனா? உங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? நேற்று கூட உங்கள் அப்பா ஃபோன் பண்ணும்போது இதை பற்றி தான் கேட்டார். நான் அவருக்கு என்ன பதில் சொல்லட்டும்? திலகா கேட்க சந்தனா அவரை எரிச்சலுடன் பார்த்தாள். என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் கம்பல் பண்ணதுனால தான் நான் டெஸ்ட் டியூப் பேபிக்கே ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமும் இப்போ ஏதேதோ சொல்கிறீங்க. இதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம். அப்புறம் எதுவாக இருந்தாலும் என்னோடையும் ஹரிஷோடையும் நிறுத்திக்கோங்க. என் மாமனார் மாமியாரெல்லாம் இதில் கோத்து விடணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க.
சந்தனா உறுதியாக சொல்ல திலகாவின் கோபம் அதிகமானது. ஆனாலும் மகளை எதிர்த்து பேச அவளால் முடியவில்லை. மெதுவாக கிச்சனுக்குள் சென்ற அவர், நாளைக்கு நீ உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர தேவையில்லை, நாம் அதை பற்றி பின்னாடி யோசிக்கலாம் என்றார். நான் எப்போ கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்? மனதிற்குள் நினைத்த ஹரிஷ், சரிங்க அத்தை, உங்க இஷ்டம் என்று பணிவாக கூறினான். திலகாவிற்கு போனில் தன்னிடம் ரூடாக பேசிய ஹரிஷா இது என்று இருந்தது. அவர் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே அங்கிருந்து செல்ல ஹரிஷ் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு பூத்தது. என் டார்லிங்னா டார்லிங் தான், எப்படி ஒரே வார்த்தையில் அவளோட அம்மா வாயை அடைச்சிட்டா? ஐ லவ் யூ டார்லிங், இதுக்காகவே நான் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன் என்று நினைத்த ஹரிஷ் சந்தோஷமாக விசிலடித்துக் கொண்டே சமைத்தான். சாப்பிட்டு விட்டு இருவரும் தூங்க போக சந்தனாவின் பக்கம் திரும்பிய ஹரிஷ், சந்தனா, பாட்டி நாளைக்கு ஃபோன் பண்ணி தியானா மீடியாவோட டீல் பேச போக சொன்னா உடனே ஒத்துக்காத, கொஞ்சம் பிகு பண்ணு, அவங்க வெயிட் பண்ணட்டும் என்றான். அவன் சொன்னதை கேட்டு முகத்தை சுளித்த சந்தனா, என்ன ஹரி உளறிட்டு இருக்க? அவங்க ஏன் என்ன போக சொல்ல போறாங்க? அந்த பொறுப்பு ஆல்ரெடி கார்த்திக் கிட்ட கொடுத்துட்டாங்களே, ஏன் இப்படி அப்பப்போ எதையாவது லூஸ் மாதிரி பேசுற என்று கேட்டாள். எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். சப்போஸ் அவங்க கேட்டா நீ உடனே சரின்னு சொல்லக்கூடாது, இதை மட்டும் எனக்காக செய். சொன்னவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் திரும்பி படுத்து கொண்டான். சந்தனாவின் குழப்பத்தை பற்றியெல்லாம் ஹரிஷ் கவலைப்படவில்லை. நேரம் வரும்போது அவளிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்தான். சந்தனாவும் இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு என்று நினைத்து கொண்டே தூங்க சென்றாள். அடுத்த நாள் வழக்கம் போல அவள் ஆபீஸிற்கு சென்றுவிட ஹரிஷும் கம்பெனிக்கு கிளம்பி வந்தான். ஹரிஷிற்கு இந்த லைஃப் ரொம்பவே பிடித்திருந்தது. முன்பு போல அவனால் சுறுசுறுப்பாக இயங்க முடிந்தது. நிகிதா திறமையான பிஏவாக இருந்ததால் அவனுடைய வேலையில் பாதியை குறைத்து விடுகிறாள். கிடைக்கும் நேரத்தில் ஹரிஷ் அந்த கம்பெனியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்தான். தன்னுடைய ஆபீஸ் ரூமில் உட்கார்ந்து ஹரிஷ் ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருக்க நிகிதா உள்ளே வந்தாள். சார், ஏஜே கம்பெனிலிருந்து இன்னைக்கு ஒருத்தரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க ஒரு மிடில் ஏஜ் லேடி. அவள் சொல்ல ஹரிஷ் சிசிடிவி கேமராவில் யார் என்று பார்த்தான். சந்தனாவின் அத்தைகளில் ஒருவரான அவரை அவனுக்கும் தெரியும். இந்த அனுராதா பாட்டி நிஜமா என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக சந்தனாவை அனுப்பாம இவங்களை அனுப்புனாங்க? அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இங்க நான் தான் கிங்குன்னு தெரியல பாட்டிக்கு. அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிய வைப்போம். கடுப்புடன் நினைத்தவன், நிகிதா, அவங்கள உடனே வெளியே போக சொல்லு என்று உத்தரவிட்டான். அவளும் சரி என்று தலையாட்டி விட்டு சென்றாள். சிஇஓ தன்னை பார்க்க விருப்பமில்லாமல் போக சொல்லிவிட்டார் என்று தெரிந்ததும் அந்த லேடியின் முகம் சங்கடமாக மாறியது. அவர் அதை அப்படியே பாட்டியிடம் சொல்ல அனுராதாவிற்கு அந்த புது சிஇஓ மீது கோபமாக வந்தது. இப்போது அவரின் முன்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பாக்கி இருந்தது. அவர் அதை அப்படியே பாட்டியிடம் சொல்ல அனுராதாவிற்கு அந்த புது சிஇஓ மீது கோபமாக வந்தது. இப்போது அவரின் முன்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பாக்கி இருந்தது. இப்பொழுது அனுராதா பாட்டிக்கு சந்தனாவை தவிர வேறு சாய்ஸ் இல்லை. அந்த நேரத்தில் சந்தனா திலகாவுடன் சேர்ந்து ஷாப்பிங் செய்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது அவளுடைய போன் அடிக்க அதில் வந்த பாட்டியின் பெயரை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். என்னாச்சு சந்தனா, ஏன் போன் அட்டன் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்க? திலகா கேட்கவும் சந்தனா டிஸ்பிளேவில் வந்த பாட்டியின் பெயரை காண்பித்தாள். இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் யோசனையுடன் பார்த்து கொள்ள, ஸ்பீக்கர்ல போடு என்று திலகா கூறினார். போனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் வைத்த சந்தனா, சொல்லுங்க பாட்டி என்றாள். ஆப்போசிட் சைடில் கேட்ட பாட்டியின் வாய்ஸில் வழக்கத்தை விட கூடுதல் சாஃப்டன்ஸ் தெரிந்தது. சந்தனா, உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு தான் கால் பண்ணேன் என்று அவர் கூற சந்தனாவின் புருவங்கள் உயர்ந்தது. என்ன, பாட்டியோட நம்பர் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா? வாய்ஸ் இவ்வளோ பணிவா வருது, ஹெல்ப்னு வேற கேட்குறாங்க. இது வரைக்கும் இதை செய் இப்படி செய் அப்படின்னு ஆர்டர் போட்டு தானே உங்களுக்கு பழக்கம்? அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கே புகுந்தார் திலகா. அத்தை, என்ன உதவின்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க செய்யன்னு சொன்னா சந்தனா மறுவார்த்தை பேசாம செய்ய போறா என்று அவசரமாக கூறிய திலகாவை முறைத்தாள் சந்தனா. அதன் பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக பாட்டி சொல்வதை கவனித்தாள். அது ஒன்றும் இல்லை, தியானா மீடியாவோட பேச போற டீல் பத்தின விஷயம்தான். போன தடவை மாதிரியே இந்த தடவையும் அந்த வேலையை சந்தனா கிட்டேயே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு போய் அவங்கள நேரில் பார்த்து பேச வேண்டியிருக்கும். பாட்டி கவனமாக கார்த்திகை இதில் இழுக்காமல் பேசினார். அப்போதுதான் சந்தனாவிற்கு முதல் நாள் நைட் ஹரிஷ் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. திலகா ஏதோ சொல்ல வரும் முன் அதை தடுப்பது போல கை நீட்டிய சந்தனா, சாரி பாட்டி, நீங்கள் இந்த வேலையை ஏற்கனவே கார்த்திக் கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இடையில திரும்பவும் நான் உள்ளே வந்தா அது சரியாக வராது. அந்த டீலை நான் ஃபஸ்ட் டைம் ஓகே பண்ணிட்டு வந்தப்போ கூட அதில் பாதி கிரெடிட்ஸ் கார்த்திக்கு கொடுக்கணும்னு நீங்களே சொன்னீங்க. இந்த தடவை அந்த மாதிரி பாதிலாம் வேண்டாம், முழு கிரெடிட்ஸையும் கார்த்திக்கே எடுத்துக்கிட்டோம். எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பாட்டி, நான் ஃபோனை வச்சிடுறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டாள். திலகா நம்ப முடியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தார்.
உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சந்தனா? இப்படி என்ன முட்டாள்தனம் பண்ணேன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பாட்டி கொடுத்த ஆஃபரையே செய்ய முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்க. அவங்க நினைச்சா நம்மளை என்ன வேணா பண்ண முடியும்னு உனக்கு தெரியாதா என்று கோபத்துடன் கத்தினார். அம்மா, நாம கடையில் இருக்கோம், எதுக்கு இப்படி கத்துறீங்க சொன்ன சந்தனா அதற்கு மேல் தன் அம்மாவை கண்டுகொள்ளாமல் போனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். அவர்கள் வாங்கிய பொருள்களுக்கு இன்னும் பில் போடாமல் இருந்ததால் திலகாவால் அவள் பின்னால் போக முடியவில்லை. இவளுக்கு ஏதோ கிறுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் அவ இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்றா நினைத்த திலகா கோபத்தில் கால்களை தரையில் உதைத்தார். வெளியே வந்து அங்கு கிடந்த ஒரு பெஞ்சில் ஆசுவாசமாக உட்கார்ந்த சந்தனா ஹரிஷுக்கு ஒரு மெசேஜை எழுதி அனுப்பினாள். அப்போது ஹரிஷ் தீபக்குடன் போன் பேசிக் கொண்டிருந்தான். பாஸ், நீங்க மதியம் என் கூட லஞ்ச் சாப்பிட வரணும். நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றான் எதிர்முனையில் இருந்த தீபக். தீபக், நான் உங்க கூட லஞ்ச் சாப்பிட வரேன். பட் ஒன் கண்டிஷன், நீயும் ஐரா மாதிரியே என்னை பேரை சொல்லி கூப்பிடு. இந்த வாங்க போங்கலாம் இல்லாம நார்மலா பேசணும். நீ இப்படி பாஸ்னு கூப்பிடும்போது அது நமக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு என்றான் ஹரிஷ். அதை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த தீபக், ஓகே ஹரிஷ் என்று தயக்கத்துடன் கூறினான். வெரி குட், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. நான் ஷார்ப்பா 1:30க்கு நான் அங்கே இருப்பேன் சொல்லிவிட்டு போனை வைத்த ஹரிஷ் சந்தனாவிடமிருந்து வந்த மெசேஜை பார்த்தான். பாட்டி இப்பதான் கூப்பிட்டுருந்தாங்க. தியானா மீடியாவோட டீல் பேசுற பொறுப்பை என்ன ஏத்துக்க சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து நான் என்ன செய்யறது என்று சந்தனா அனுப்பி இருக்க ஹரிஷ் மெதுவாக சிரித்தான். பரவாயில்லையே, இவன் நாம சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா என்று நினைத்தவன், டோன்ட் வரி, அவங்க சீக்கிரமாவே திரும்பவும் உன்னை கூப்பிடுவாங்க. பட் பர்சனலா உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்குற வரைக்கும் நீ அங்க டீல் பேச போறதுக்கு ஒத்துக்காத என்று பதில் அனுப்பினான். அதன் பிறகு ஹரிஷ் தன்னுடைய ஸ்கூட்டரில் தீபக்கின் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றான். இப்போதைக்கு அவனுக்கு ஸ்கூட்டர் தான் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஹரிஷ் அனுப்பிய மெசேஜை பார்த்த சந்தனா கொஞ்சம் ரிலாக்ஸாக உணர்ந்தாள். ஹோட்டலுக்கு வந்த ஹரிஷ் அங்கு ஏற்கனவே தீபக் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பதை பார்த்தான். ஹாய் ஹரிஷ், ஹேவ் அ சீட் என்ற தீபக் ஹரிஷ் உட்கார்ந்ததும் தனக்கு பின்னால் இருந்த ஆளை பார்த்து தலையசைத்தான். தீபக்கின் அசிஸ்டண்டான அந்த நபர் ஒரு மூடிய ட்ரேயை அவர்கள் முன் வைத்துவிட்டு நகர்ந்து நின்று கொண்டான். தீபக் அந்த மூடியை திறந்து உள்ளிருந்து ஒரு சிறிய வெல்வெட் பெட்டியை வெளியே எடுத்தான். அவனுடைய நடவடிக்கைகள் பார்ப்பதற்கு கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருந்தது. அந்த பெட்டியை ஹரிஷிடம் கொடுத்த தீபக், இது உனக்காகவே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண, என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப வேல்யூபிளான ஒன்று, இதை கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக பாதுகாத்துட்டு வரேன் என்று கூறினான். தீபக், நீ ஆல்ரெடி எனக்கு ஒரு வண்டர்ஃபுல் கிஃப்டை கொடுத்துருக்க, இதுக்கு மேலே நான் எதையும் வாங்குறதா இல்லை சிரித்துக்கொண்டே சொன்ன ஹரிஷ் அந்த பாக்ஸை தீபக்கின் பக்கமே தள்ளினான். அதற்கு தலையை அசைத்து மறுப்பு தெரிவித்த தீபக், இந்த பொருள் இப்போ எனக்கு யூஸ் இல்லை, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். பட் நீ தான் கொஞ்சம் வீக்காக தெரிஞ்ச, உனக்காக தான் நான் இதை ரெடி பண்ணவே சொன்னேன். அதுக்குள்ளே நீ காணாமல் போயிட்டதால கொடுக்க முடியல. இப்போ ஒரு வழியா இதை உன்கிட்ட கொடுக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான். பேசிக்கொண்டு இருக்கும்போதே தீபக்கின் போன் அடித்தது. அதை எடுத்து காதில் வைத்து எஸ் என்று கூறியவனின் ரியாக்ஷன் போக போக தீவிரமாகியது. பேசி முடித்ததும் ஹரிஷை பார்த்த தீபக், சாரி ஹரி, இந்த ஃபுட்டை நீ தனியாக தான் சாப்பிட வேண்டியிருக்கும். எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியான வேலை வந்திருக்கு. அப்புறம் ப்ளீஸ் இந்த கிஃப்டை நீ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ஒரு ஏர்லி பர்த்டே ப்ரெசென்ட்டாக நினச்சிக்கோ என்று பணிவாக கேட்டான். சரி என்று கூறி சிரித்த ஹரிஷ், எனக்கு புரியுது தீபக், நீ போய் உன்னோட வேலையை பாரு. இந்த கிஃப்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்றான். சாரி, இப்படி பாதியிலே விட்டுட்டு போறேன்னு என்ன தப்பா நினச்சிக்காத, நம்ம ஃப்ரீயாக இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் சொன்ன தீபக் அங்கிருந்து வேகமாக கிளம்பி போனான். ஹரிஷ் டேபிள் மேல் இருந்த குட்டியான அந்த பாக்ஸை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். ஹோட்டலில் அவனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த லஞ்சை சாப்பிட்டு விட்டு நேராக வீட்டிற்கு சென்றான் ஹரிஷ். அங்கே போனதும் குளித்துவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் செய்தவன் தீபக் கொடுத்த அந்த குட்டி பாக்ஸை எடுத்தான். ஹரிஷ் அந்த பாக்ஸை திறந்தவுடன் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் அந்த ரூம் முழுக்க பரவியது. இது என்ன, இதோட ஸ்மெல்லே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு யோசித்தவனுக்கு தன் கண்முன் இருப்பதெல்லாம் முன்பை விட கிளியராக தெரிவது போல இருந்தது. அந்த வெல்வெட் பாக்ஸின் நடுவில் ஒரு சின்ன மார்பிள் கலரில் ஒரு மாத்திரை இருந்தது. அது ஒரு பீன்ஸ் விதை சைஸில் இருக்க ஹரிஷுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. இதை கொடுக்கும்போது தீபக் ஏதோ சொன்னானே, ஞாபகம் வந்துருச்சு, நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், அதனால எனக்கு இது தேவைப்படும்னு சொன்னான். ஆனால் இந்த குட்டியூண்டு மாத்திரை நிஜமாவே என்னை ஸ்ட்ராங் ஆக்க முடியுமா? இதை கேட்டது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த விஷயத்தில் தீபக்கை யாராவது ஏமாத்திட்டாங்களோ என்று நினைத்தான். ஆமாம், இதை ரெடி பண்ண வேற 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்படின்னா இது ஏதோ எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்குமோ? இப்போ இதை என்ன பண்ணுறது? சாப்பிடலாமா வேண்டாமா? ஹரிஷுக்கு கேள்விக்கு மேல் கேள்வியாக எழுந்தது. எப்படியும் தீபக் நமக்கு தப்பா எதையும் செய்ய போறதில்ல, நம்ம சாப்பிடுவோன்னு நம்பி கொடுத்துருக்கான், பேசாம வாயில போட்டு முழுங்கிடலாமா என்று நினைத்த ஹரிஷை அதிலிருந்து வந்த ஸ்மெல் கவர்ந்து இழுக்க
கடைசியாக அந்த மாத்திரையை சாப்பிடுவது என்று முடிவு செய்தான். அதை வாயில் போட்டவன் தண்ணீரை எடுத்து குடிப்பதற்கு முன்பாகவே அந்த மாத்திரை உருகி அவன் தொண்டைக்குள் செல்வதை உணர்ந்தான். என்னடா அது, பொதுவாக மாத்திரை சாப்பிட்டா அது பவுடர் மாதிரி தானே கரையும், இது என்னமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அவசரப்பட்டு வாயில போட்டுட்டோமோ? நினைக்கும் போதே அவனுக்கு கவலையாக இருந்தது. என்னதான் தீபக் அவனுடைய நம்பிக்கையான நண்பனாக இருந்தாலும் அந்த மாத்திரையை நினைத்து ஹரிஷுக்கு சந்தேகமாகத்தான் இருந்தது. ஒருவேளை இந்த மாத்திரை நம்மளை கொன்னுருமா? இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கா? பேசாம ஏதாவது பண்ணி உள்ள போன மாத்திரையை வாமிட் பண்ணிடலாமா என்று ஹரிஷ் கண்டபடி யோசித்துக் கொண்டிருக்க திடீரென்று அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பித்தது. அப்படியே உடம்பு முழுவதும் சில் என்றாகி ஒரு ஐஸ் கட்டியை போல இருந்தது. தமிழ் சினிமாக்களில் ஹீரோயினை சுவிட்சர்லாந்தின் ஐஸ் கட்டி மலைகளுக்கு இடையில் கிளாமரான டிரெஸ்ஸில் டான்ஸ் ஆட விடும்போது அவர்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது அவனுக்கு. பிறகு அப்படியே கண்கள் சுழற்றி கொண்டு வர மயங்கி தரையில் விழுந்தான் அவன். ஹரிஷ் திரும்பவும் கண் விழித்த போது கிட்டத்தட்ட சாயந்தரமாகி இருந்தது. என்ன இப்படி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது? யோசித்துக் கொண்டே எழுந்தவன் அந்த ஸ்மெல் தன் உடலில் இருந்துதான் வருகிறது என்பதை உணர்ந்தான். கைகளில் ஏதோ வித்தியாசமான ஃபீல் வர முகத்திற்கு நேராக நீட்டி பார்த்தான். அவனுடைய கைகளில் மட்டுமல்ல, உடல் முழுவதுமே லைட்டான எல்லோ கலரில் ஒரு பிசுபிசுப்பான திரவம் ஒட்டி இருந்தது. அது அவனுடைய ட்ரெஸ்ஸையும் நனைத்திருந்தது. என்ன கொடுமடாது, பார்க்கவே பயங்கரமா இருக்கே. ஏய் தீபக், அப்படி என்ன கருமத்தரா எனக்கு கொடுத்து தொலைச்ச என்று தீபக்கை திட்டியவன் வேகமாக எழுந்து பாத்ரூமிற்குள் ஓடினான். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக தேய்த்து குளித்தவன் மறுபடியும் ட்ரெஸ் மாற்றிக்கொண்டான். அவன் படுத்திருந்த இடத்திலும் அந்த பிசுபிசுப்பான திரவம் ஒட்டியிருக்க அந்த தரையை அழுத்தி துடைத்தான். என்ன செய்தாலும் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்க ஒரு பாட்டில் ரூம் ஃப்ரெஷ்னரை மொத்தமாக காலி செய்தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் மிச்சம் இருக்கத்தான் செய்தது. போச்சு, சந்தனாவும் அவளோட அம்மாவும் வந்தாங்கன்னா நான் தான் ஏதோ பண்ணி வச்சிட்டேன்னு தப்பா நினைப்பாங்க. இந்த டேப்லெட் எனக்கு ஹெல்ப் பண்ணும்னு தீபக் சொன்னது நம்புற மாதிரியே இல்லை. இது எனக்கு தேவையில்லாத வம்ப தான் கொண்டு வந்து விட போகுது. இதை சாப்பிட்ட உடனே எனக்கு பயங்கரமா வயிறு வேற வலிச்சுது, மயக்கம் வந்துச்சு, ரூம் ஃபுல்லா இப்படி ஸ்மெல் வேற அடிக்குது. அவ்வளவுதான், இன்னும் வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு வேற தெரியல. புலம்பிக் கொண்டே ஹரிஷ் அந்த ரூமை மறுபடியும் ஒரு முறை கிளீன் செய்தான். அப்போது திலகாவும் சந்தனாவும் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். கொஞ்சம் கடுகடுப்பான முகத்தோடு உள்ளே வந்த திலகா, என்ன ஹரிஷ், சமைச்சிட்டியா என்று கேட்டார். 2-3 தடவை சத்தமாக இருமிய ஹரிஷ், அத்தை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் சமைக்கல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம வெளியில சாப்பிட்டுக்கலாமா என்றான். அவனை மேலும் கீழுமாக பார்த்த திலகா, உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, முன்ன விட நல்லா பளிச்சுன்னு தெம்பாதான் தெரியுற, என்ன சமைக்காம இருக்கிறதுக்கு சாக்கு சொல்றியா? நாள் ஃபுல்லா வீட்டில் சும்மா இருக்க, ஆனா சமைக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லையா என்று கேட்டார். திலகா பேசியதை கேட்டதும் சந்தனா முகத்தை சுளித்தாள். என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அதான் ஹரி உடம்பு முடியலன்னு சொல்றான்ல, அப்புறமும் சந்தேகமா பேசிட்டு இருக்கீங்க என்று கூறியவள் ஹரிஷின் பக்கம் திரும்பி, இப்ப எப்படி இருக்க ஹரி என்று அக்கறையுடன் கேட்டாள். இப்ப பரவாயில்ல சந்தனா, நான் வேணா கொஞ்ச நேரத்துல சமைச்சிடறேனே என்றான். இல்ல வேண்டாம், ஆக்சுவலா நானே எனக்கு வெளியில சாப்பிட போலாங்கிற ஐடியால தான் இருந்தேன். இங்க பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க, அதுல ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நைட்டுக்கு நாம எல்லாரும் அங்க போலாம் என்றவள் ரூமிற்கு வர சொல்லி ஹரிஷுக்கு கஞ்சாடை காட்டினாள். ஆல்ரெடி சந்தனா அவனுக்கு சப்போர்ட் செய்ததிலேயே சந்தோஷமாக இருந்த ஹரிஷ் அவள் கஞ்சாடை காட்டியவுடன் வேகமாக அவள் பின்னால் சென்றான். எதுக்கு கூப்பிட்றா? பாட்டிக்கிட்டே இருந்து திரும்பவும் ஏதாவது ஆஃபர் வந்திருக்குமோ, அதை பத்தி டவுட் கேட்கறதுக்கு தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன் என்று யோசித்துக் கொண்டே உள்ளே வந்தவனை நிமிர்ந்து பார்த்தாள் சந்தனா. அவசரமாக அவன் பக்கத்தில் வந்தவள் ஹரிஷின் கழுத்து, கன்னம் என கை வைத்து பார்த்தாள். சூடு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நிஜமாவே இப்ப பரவாயில்ல தானே? ஆனா ஹரி, அம்மா சொன்ன மாதிரி உன் முகம் முன்ன விட ரொம்ப பிரைட்டா தான் இருக்கு என்றாள். என்ன 2 பேர் இதையே சொல்றாங்க என்று நினைத்த ஹரிஷ் அங்கிருந்த கண்ணாடியில் தன்னை திரும்பி பார்த்தான். உண்மையிலேயே அவர்கள் சொன்னது போல அவனுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் வந்திருந்தது. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல ஹரி, இப்ப பாரு, அம்மா முன்னாடி தேவையில்லாம உனக்கு சங்கடம். இனிமே இந்த மாதிரி சிச்சுவேஷன் வராம பார்த்துக்கோ. உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணி பேசினா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, மனசுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ என்றாள். ஓகே, இனிமே நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை பார்த்து திருப்தியாக சிரித்தாள். இன்னும் 2 டேஸ்ல பாட்டிக்கு பர்த்டே வருது, அதுக்கு ஏதாவது கிஃப்ட் வேற வாங்கணும், உனக்கு ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா? வாங்கி வந்த திங்ஸை எடுத்து வைத்துக் கொண்டே சந்தனா கேட்க ஹரிஷ் அவளை ஏக்கத்துடன் பார்த்தான். நீ கூட அந்த விஷயத்தை மறந்துட்டல்ல சந்தனா என்று வருத்தத்துடன் நினைத்தான். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.